வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹவு டு பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரேஸில் எப்போவும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, எண்ண ஓட்டங்களில் தளர்வு இல்லாமல் எதிர்மறை கருத்துக்களுக்கு இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்து விட்டு வரலாம். சென்ற பதிவில் பார்த்தோம். இட் இஸ் ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மையில், அதாவது செல்ஃப் அவேர்னஸ், இன்டென்ஷனலி யூ வாண்ட் டு பி கிளியர் அப்படிலாம் பார்த்தோம். அப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுதும், ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதும் அதை என்ன பண்ணணும், அதை நேர்மறையாக யோசித்து அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மனசில் வாங்கணும்னு கேட்டால், அவர் தாட் ப்ராசஸ், ஹவு பாசிட்டிவ் வி ஆர், நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட நடை உடை பாவனைகளில் என்ன எதிர்மறையாக நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்க முடியும். செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா சென்ற பதிவில், ஒரு 3 அடிப்படையில் நம்மளை தயார் பண்ணிக்கலாம் மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு அப்படின்னு சொன்னோம்ல. அதில் அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு வரும்போது அவ்வளோ ஹவு வியர் அவர் எமோஷன்ஸ் ஆர் அப்படின்னு, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள் எப்படி நம்ம வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன். அதை நமக்குள்ளேயே நம்மளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமான, நம்மளோட எண்ண ஓட்டங்கள் சரியில்லையோ, ரொம்ப கோவப்படுறோமோ, ரொம்ப மனசில் எப்போவுமே ஒரு டவுட்ஃபுல்னஸ் இருக்குதா நம்ம பேசுகிற விஷயத்தில் அப்படின்னு இருந்தால், அப்போ என்ன ஆகும், அந்த எண்ண ஓட்டங்கள் சரியில்லைன்னா அது உணர்ச்சிகளுக்கு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பாக மாறும். ஏன்னு சொன்னால் அது மாற்றி தவறாக யோசிக்கிறோமில்ல. ஒரு 4-5 தவறு இஸ் ஈக்குவல் டு ஒரு சரி அப்படின்னு எங்கேயானு உண்டா? எந்த உலகத்துலேயும் அந்த கான்செப்ட் கிடையாது. சரி என்று சொன்னால் எப்பொழுதும் சரிதான், சரியாக போய்கொண்டிருக்கோம். இல்லை தவறு என்று சொன்னால் தவறாக இருக்கும், தவறை திருத்தி கொள்ளலாம். அதில் இருக்கிற டிலீட் பண்ண வேண்டிய விஷயங்களெல்லாம் அதை தள்ளி விட்டுவிட்டா அது நடுவில் இருக்கிறது சரியாக போகும். ஸோ அந்த அளவில் சரி என்று சொல்லும்பொழுது எப்பொழுதும் சரியாக இருக்கும்னா, அந்த சரியான இருக்கிற விஷயங்களை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணினா அது என்ன ஆகும், சரியாக போயிடும். ஆனால் தவறுன்னு சொல்லும்போது தவறோடு கூட இணைந்த ஒரு சரி என்ன ஆகும்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆகும். இது பழக்க வழக்கங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட படிக்கிற பாவனையாக இருந்தாலும், இல்லை இன்னும் வேறு சில நடை உடை பாவனையில், ட்ரெஸ் சென்ஸில், அப்புறம் நம்மளோட பழக்க வழக்கத்தில், அதனால் எல்லாமே சரின்னு சொல்லும்போது சரியோட கூட தான் ஒரு ரேட்டிங்ஸ் போக முடியும். ஒரு பிஹேவியர் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நம்மளோட பழக்க நடத்தையோட நம்மளை இணைத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சரியான பழக்க வழக்கங்கள் சரியானது அப்படின்னு சொன்னால் அதில் 1லேருந்து 11 வரைக்கும் போட்டால் ஓவர் த பீரியட் நம்ம ப்ரோக்ரஸ் தான் காட்ட முடியும். 1லேருந்து 11 வரைக்கும் சரியான பழக்க நடத்தைகள் கண்டினியூ டு பி இந்த சரி கேட்டகரி ஒன்லி. ஆனால் அதை என்ன பண்ணணும், அங்கே தவறுன்றதுக்கு உள்ளே வர முடியாது. 4 ரைட்டு அப்படின்னா அந்த 4 சரியான இருக்கிற பிஹேவியர் மட்டும் ரைட் பண்ண முடியும். தவறாக இருக்குதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது தவறாக இருக்கு, 1லேருந்து 11 நம்பர் மறுபடியும் போட்டுக்கிட்டோம்னா 4 நம்பர் கூட போட்டுக்கலாம். ஆனால் அதில் நிறைய டிஸ்டன்ஸ் கேப் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த 1லேருந்து 11 வரைக்கும் இருக்கிற அந்த சரியான பிஹேவியரை டிக் பண்ணிக்கலாம். தவறுன்னு சொல்லும்போது அதை கண்டிப்பாக ஓவர் த பீரியட் என்ன பண்ணோம், தவறுலேருந்து நம்மளை என்ன பண்ணிக்கணும், விலக்கிக்கொண்டே வர வேண்டும். அப்போ தான் அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது, அந்த எமோஷன்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற பிஹேவியர், உணர்ச்சிகளை எப்படி நம்ம கையாளுறோம், அது அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், மகிழ்ச்சி நம்மளோட நிற்கும். எதுக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி பார்க்குறோம்னு சொன்னால், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு தானே கேட்குறோம். அப்போது உணர்ச்சிகளை திருத்தி கொண்டே வந்தபொழுது காரணம் இல்லாமல் கோவப்பட மாட்டோம். ஆங்கர்ன்றது ஒரு புரிதல் குறைவாக இருக்கிறது, அந்த இடத்துல தான் நிறைய ஆங்கர் வெளியில் வரும். இட் எரப்ட்ஸ் ஸோ ஃபாஸ்ட். அது மொள்ளமாக வருது, பார்த்துட்டே இருக்கலாம், அப்படி இல்லை, சடக்குன்னு வரும், அது ரொம்ப ஸ்பீடாக வரும். அதாவது ரொம்ப ஏர்க்குள்ளே மாட்டியிருக்கிற ஒரு காருக்கு தட்டினோடனே எப்படி தூக்கி அடிச்சுட்டு போகுதோ அதுபோல் அது என்ன பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பிளாங்கில் கோவப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஏன்னா அதில் நம்மளுக்கு அங்கே புரிதல் சரியாக இல்லை. we are unable to comprehend what is happening. இதை சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுபோல் மனம் உள்ளவங்க, எனக்கு என்ன புரியாதா, நான் என்ன அதுவா, திருப்பியும் அதுக்கு ஒரு கோவப்படுவாங்க. ஆனால் யதார்த்தமாக பேசும்பொழுது விஷயங்களை ஹவு வி ஷுட் மேக் இட்,
இதுதான் நம்ம இந்த பிஹேவியர் ஸ்கூலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். எப்பொழுது செய்வதாக இருந்தாலும் அதை சரியாகவே செய்து கொண்டிருந்தால் எப்படி செய்யணும்ன்றதை முதல்ல தெரிஞ்சுட்டு அதுபோல் தொடர்ந்து அதை சரியாகவே செய்து கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன இருக்காது, தவறுன்ற வார்த்தையே நம்மளோட செயல்பாட்டில் வரத்துக்கு வாய்ப்பில்லை. அப்படியே வந்தாலும் சின்ன தவறு தான் இருக்கும். தட் கேன் பி ஈஸிலி கரெக்டட். ஏன்னா எல்லாமே யாருமே பர்ஃபெக்ஷன் இல்லை. இம்பர்ஃபெக்ஷன் ப்ரிவேல்ஸ் எவ்ரிவேர். ஆனால் இந்த இம்பர்ஃபெக்ஷனுக்குள்ளே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லிமிட்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஹியூமன் லிமிட்டேஷன்ஸ் இஸ் தே. அப்போது என்ன ஆகணும், மகிழ்ச்சி என்பது தொடர்ந்து ஒட்டிகிட்டே இருக்கும். அடுத்தது களிப்பு. களிப்புன்னு சொன்னால் ஒரு 2-3 பேரோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் களிப்பு. அப்புறம் மகிழ்ச்சி, சந்தோஷம் சொல்கிறோம். அதுவும் அதே மாதிரி தான். சந்தோஷமாக இருக்கிறதும் ஒரு இட் இஸ் பிட்வீன் 3-4 பீப்புள், ஒரு 4-5 பேர் இருந்து சந்தோஷப்படுறது அப்படின்னு. அப்புறம் ஆனந்தம். ஆனந்தம் என்று சொன்னால் அதனோட 4th ஸ்டேஜ் ஆஃப் மகிழ்ச்சி. ஒரு கேட்டகரி வைஸ் இட் வில் பி பெட்டர். அண்ட் ஆனந்தத்தை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி பகிர்ந்து எல்லாருமா சேர்ந்து கழிச்சா கூட அந்த கழிக்கிற நேரத்தில் அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க அந்த ஆனந்தத்தை உணர்ந்து என்ன வெளிக்கொண்டிக்க முடியும். அவங்களோட அந்த ஆனந்தமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஆக்சிடோசின், பாடியில் இருக்கிற ஆக்சிடோசினோட லெவல் ரைஸாக இருக்கும். அது உயர்வான நிலையில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், பாடி இட் ரெடி டு அக்செப்ட் தோஸ் திங்ஸ். அதை நம்மளோட மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொண்ட பொழுது பாடியில் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்ந்து நம்மக்கிட்ட அதிகமாகவே இருந்தால் இந்த சுகவீனம் என்கிற வார்த்தையை நம்மளோட அகராதியிலேருந்து டிலீட் பண்ணிவிடலாம். அது நம்மளுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு. அதனால் எப்பொழுதுமே பாசிட்டிவ் திங்ஸ், எப்பொழுதுமே உணர்வு பூர்வமாக சிந்திக்கிறதை காட்டிலும் மனசு மூளை 2 இருக்குன்னு வைங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ரெண்டுமே ஒரே சீராக போனால் தான் ஒரு ரயில்வே ட்ராக்கில் என்ன பண்ண முடியும், ட்ரெயினில் போகும். ஒரு தண்டவாளம் கொஞ்சம் ரைஸ்டாக இருந்ததுன்னு சொன்னால் எப்போவுமே வண்டி ஆரம்பிக்கவே டீரெயிலிங் தான். அது பயணத்துக்கு ஏற்புடையது இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கு மேலே பயணத்துக்கு தொடர்ந்து ஏற்புடைய விஷயங்களே செய்யணும்னு சொன்னால் எல்லாமே முதல்ல நம்ம போகிற ராஸ்தா பாதை சிறப்பாக இருக்கணும், பாதை சீராக இருக்கணும்னு சொன்னால் சீரான பிறகு தான் ஜேர்னியை தொடங்க வேண்டாம். இருக்கிற பாதையில் முதல்ல ஜேர்னியை வில் கமென்ஸ் த ஜேர்னி. ஓவர் த பீரியட் வில் மெண்ட் இட் ஆன் அவர் ஓன். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே புல்லெல்லாம் செதுக்கி முள்ளெல்லாம் எடுத்து போட்டு போகிறதுக்கு ஒரு ஒத்தவடி பாதை அமைக்கிற மாதிரி நம்மளோட வாழ்வில் இருக்கிற சின்ன சின்ன என்ன கல் முள்ளெல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளோட பிஹேவியரில் இருக்கிறது, பழக்க நடத்தையில் இருக்கிறது, எமோஷன்ஸில் இருக்கிற குளறுபடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிண்டே வந்தால் ஓவர் த பீரியட் ஒரு 2 கிலோமீட்டருக்கு கிளியராக போக முடியுமா இருக்கும். திருப்பியும் அங்கே எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா தட் கேன் பி கிளியர்டு ஆன் அவர் ஓன் அண்ட் we can continue our journey. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஹாப்பியாக இருக்கிறது எப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்னொன்று, ஹாப்பின்றது இட் இஸ் நாட் ஓவர் நைட் ஒருத்தருக்கு கிடைக்கும்னு இல்லை. இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பீயிங் ஹாப்பி அப்படின்னு சொன்னால் அந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய இதில் அதை நம்ம வளர்த்துக்கலாம். மகிழ்வாக இருப்பது எப்படின்றத வளர்த்துக்கலாம் அந்த பிஹேவியர்லாம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இட் இஸ் ஆல்சோ எ ப்ராசஸ். அப்புறம் ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல் ஒரு கமிட்மெண்ட்ஸ், இது நம்மளுக்கு போகிறோம், இது நம்மளோட திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜர்னி பண்ணுறாங்க. நிறைய கோவிலாக போய் இப்போ சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. எத்தனை கோவிலுக்கு போக முடியும்? போன கோவிலில் என்னெல்லாம் பார்த்தோங்க, அதில் என்னெல்லாம் சிறப்பம்சங்கள் இருந்தது, அங்கே சுவாமியோட தரிசனம் என்ன சிறப்பு, அதில் அங்கே ஊரில் இருக்கிற என்ன சிறப்பு, என்ன அந்த கோவில் பிரகாரத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்பான கல்வெட்டுகள் இருக்கா, என்ன இருக்கா, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதுபோல் ஒரு கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் இருக்கிற சிறப்பான விஷயங்களை, செய்திகளை கண்டு மகிழ்ந்து தானும் மகிழ்ந்து மற்றவங்களுக்கும் பகிர்ந்து இருக்கும்பொழுது அந்த ஒரு கோவிலை முழுசாக 3 அல்லது 4 முறை சென்று தரிசனம் செய்தாலே அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அது கூட ஓரளவுக்கு தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுபோல் ஒரு விஷயங்களும் குறைபாடு உடையதாக கொஞ்சம் தான், ஒரு அளவு குறைவாக. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் கற்றுக்க முடியும், புது விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா கண்டெய்னர் என்ன கொள்ளுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். கண்டெய்னர் ஒரு 100 ml தான் இருக்கும், இல்லை 1 லிட்டர் 1000 ml கிடைக்கும் அது கொள்ளும்னு சொன்னால் அதில் 3 லிட்டர் 4 லிட்டர் அளவுக்கு செய்திகளை போட்டு திணிச்சா இட் வில் கம் அவுட். ஒரு பக்கத்தில் மேலே போட்டால் அதர் சைடு வழியாக அது வெளியில் போயிடும். அதனால் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் எவ்வளவோ அதுக்குண்டான அளவுக்கு தொடர்ந்து வி கண்டினியூ டு பி ஹாப்பி அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டே வரும்பொழுது
இனிமையான எண்ண ஓட்டங்கள் மகிழ்வாக இருப்பது என்பது சாத்தியம்தான். மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு இதுவே இல்லை. இந்த பழக்க வழக்கங்களை தொடர்ந்து நம்ம மேற்கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக மகிழ்வு என்பது உடன் பயணிக்கும். அது தனியாக எங்கேயோ வெளியிலேருந்து வருது அப்படி இல்லை. ஸோ தொடர்ந்து பயணிக்கும் பொழுது நம்மளுக்கு எத்தனை நாளும் 365 நாளுமே மகிழ்வாக இருப்பது சாத்தியம் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.